வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நாவல் ரிவ்யூ. இது மர்மங்களை உடைக்கும் நேரம். 1993 ரஷ்யாவுடைய கமர் தபான் அப்படிங்கிற ஒரு மவுண்டைன் ரேஞ்சுக்கு 6 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான அவங்களுடைய டீச்சர் கொரோவினா அப்படிங்கிறவங்க தலைமையில் ஹைக்கிங்க்கு போகிறாங்க. எதிர்பாராத விதமாக அங்கே ஒரு பயங்கரமான ஒரு புவர் வெதர் கண்டிஷனால் அவங்க அன்னைக்கு ராத்திரி அந்த இடத்துல டென்ட் அடித்து படுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் தீ மூட்டி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம மேலே கண்டினியூ பண்ண முடியாது, ஸோ நம்ம கீழே இறங்குவோன்னு இறங்குறப்ப அந்த குரூப்பில் இருந்த ரொம்பவே கம்மியான ஒரு பையன் தொண்டையை பிடிச்சிட்டு பயங்கரமாக அலறி அவனுடைய கண் காதில் இருந்து ரத்தமெல்லாம் வந்து அவனுடைய வாயில் நுர தள்ளி அப்படியே விழுந்து இறந்துடுறான். ஸோ இந்த குரூப்புடைய லீடரான கொரோவினா அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணணும், சிபிஆர் மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்திலே அதே மாதிரியான சிம்டம் இந்த கொரோவினாவும் ஃபேஸ் பண்ணி அவங்களும் அவன் மேலே விழுந்து இறந்துடுறாங்க. மிச்சம் இருந்த 5 பேருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அதில் 2 பேர் இவங்க இந்த இறந்து போன 2 பேரை ஹெல்ப் பண்ண வர்றாங்க. அதுல ஒரு பொண்ணு திடீர்னால ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி பக்கத்துல இருந்த பாறை மேல தன்னுடைய தலையை பயங்கரமா வேகமா மோதி அவளும் தன்னுடைய தொண்டையை பிடிச்சுக்கிட்டே விழுந்து இறந்துடுறா. இன்னும் 3 பசங்க இதுல இருந்து நம்ம தப்பிச்சா போதும்னு வேகமா ஓடுறாங்க. ஆனா அவங்களும் வேகத்துடைய ஓடும் போதே அவங்களுக்கும் அந்த ரத்த வாந்தி மாதிரி எடுத்து 3 பேருமே விழுந்து இறந்துடுறாங்க. இப்போ ஒரே ஒரு பொண்ணு வேலண்டினா அவளுடைய பேர். அவளுக்கும் அதே மாதிரியான சிம்டம் இருக்கு. ஆனா ஓரளவு அவளால் மேனேஜ் பண்ணிட முடியுது. ஸோ அவளும் முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடுறா. அந்த மலையில இருந்து கீழே இறங்கி ஒரு நதியோரமா ஒரு 4 நாள் கழிச்சு அவ அப்படியே அந்த நதியோரமா பசியோட ஏதாவது ஒரு மனிதர்களை நம்ம சந்திச்சிடலாம்னு நடந்து போயிட்டே இருக்கா. 4 நாள் கழிச்சு அந்த நதியோரமா வந்த ஒரு படகுல அவ மீட்கப்படுறா. அவ மூலமா இந்த குரூப்புக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கா தெரிய வருது. ஆனா ரெஸ்கியூ வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. ஏன்னா அந்த மவுண்டைன் ரேஞ்சில் கிளைமேட் அவங்களுக்கு சாதகமா இல்ல. இறந்து கிடந்த இந்த 6 பேரை அவங்க ரெஸ்கியூ பண்ணும்போது அவங்களுடைய பாடி எல்லாமே ஊதி ரொம்பவே ஒரு டீகம்போஸ்டான ஸ்டேட்ல தான் இருந்துச்சு. ஆட்டோப்சி ரிப்போர்ட் என்ன சொல்லுச்சுன்னா அவங்க எல்லாருமே ரொம்பவே சிவியரான ஹைப்போதெர்மியாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. ஆனாலும் ஏகப்பட்ட மர்மங்கள், நிறைய தியரிஸ் சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா அவங்க எல்லாமே ஒரு மாதிரியான அந்த கன்வல்சிங் சொல்லுவாங்க, அதாவது தொண்டையை பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ளீடிங் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ முதலாவது என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அதே மாதிரியான ஒரு சம்பவம் அவங்களுக்கு நடந்திருக்கு. இந்த குரூப்புடைய லீடரான கொரோவினா ஒரு சர்வைவல் எக்ஸ்பர்ட். அதாவது அந்த எந்த இடத்துல இருக்கோமோ அங்க உள்ள நம்ம ஃபுட்டை சாப்பிட்டு ஓரளவு உயிர் வாழணும், நம்ம தப்பிக்கிறது வர. ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பர்ட். ஸோ அதுல அவங்க ரொம்பவே பாய்சனான காளான சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு ஒரு தியரி இருந்துச்சு. ஸோ இதை நிறைய பேர் அக்செப்ட் பண்றாங்க. ஏன்னா அந்த ஏரியால அந்த பாய்சனஸான மஷ்ரூம்ஸ் நிறையவே உண்டு. அதை அவ்வளவு ஈஸியா ரொம்பவே எக்ஸ்பர்ட்ஸ் தான் அதை ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ அதை சாப்பிட்டா கூட இந்த மாதிரியான ஒரு டெத் நிகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா இவங்க ட்ரிங்க் பண்ண வாட்டர், அதாவது ரஷ்யா அந்த டைம்ல 90s அந்த டைம்லலாம் அவங்க நிறைய ரெஸ்ட்ரிக்டட் சைட்ல ஏகப்பட்ட வெப்பன்ஸ் உடைய டெஸ்டிங் எல்லாமே நடந்துச்சு. ஸோ இவங்க அதுல உள்ள அந்த டாக்ஸிக் வேஸ்ட் வாட்டர் ஏதாவது ஒன்று அவங்க ட்ரிங்க் பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரி சர்க்குலேட் ஆச்சு. மூணாவதா என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ரஷ்யன் மிலிட்டரி எக்ஸ்பெரிமெண்ட் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். ஸோ அதனால ஒரு காஸ் பண்ணப்பட்ட ஒரு அன்னோன் ஒரு வேவ்ஸ்னாலேயோ ஏதோ ஒன்று சம்திங் ஒரு ரேடியேஷன்னாலேயோ அதனால அவங்க எல்லாருமே இறந்துருக்கலாம். ஸோ வித்தின் அ மேட்டர் ஆஃப் அந்த தப்பிச்சு வந்த வேலையை என்ன சொன்னாங்கன்னா வித்தின் அ மேட்டர் ஆஃப் ஒரு 10 மினிட்ஸில் எல்லாமே நடந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் ரொம்பவே மர்மமாக இருந்தது என்ன அப்படின்னா அந்த வேலையா அப்படிங்கிறவங்க அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியை பற்றி பேசவே இல்லை. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வாயை திறக்கலை அந்த அளவுக்கு. ஸோ அதனாலே நிறைய பேர் சொல்றது ஸோ இது சம்திங் ரிலேட்டட் டு ஒரு மிலிட்டரி எக்ஸ்பெரிமெண்ட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா அதில் அந்த அட்டாப்சி ப்ரிப்பேர் பண்ணவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதில் ஹைப்போதெர்மியா அண்ட் ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சியும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வேலையா என்ன சொன்னாங்க எல்லாருமே பெர்ஃபெக்டான ஒரு ஹெல்த்தில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதே மாதிரி ஏகப்பட்ட தியரிஸ் இருந்துச்சு. ஆனால் எல்லாருமே இது பயங்கரமான ரொம்பவே மிஸ்டீரியஸாக கருதப்படுற தயாத்லோவ் பாஸ் இன்சிடென்ட்டுக்கும் இதுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. இந்த கமர் தபான் அதான் இல்லை அப்படின்னா இதை கொரோவினா பாஸ் ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 இன்சிடென்ட் அதாவது டயாத்லாவுக்கும் கொரோவினா பாஸ்க்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட தியரிஸ் எல்லாமே வந்துச்சு. ஆனாலும் இன்னைக்கு வர கவர்மெண்ட் படியும் அதுக்கப்புறமா அந்த சடன் ஹைப்போதெர்மியா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது திடீர்னால சுற்றுச்சூழல்ல அதிகப்படியான டெம்பரேச்சர்ஸ், அதாவது பயங்கர சில்னஸ் ஆகி ஆக்சிஜன் பயங்கரமா டிராப் ஆகும்போது உங்களுக்கு பிரீத்திங் டிஃபிகல்டிஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அதுதான் அவங்க த்ராட்டை கிளச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் ஓவராலா தியரிஸ் ஏகப்பட்ட தியரிஸ் இருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரியான மர்டர் மிஸ்ட்ரிஸ் எல்லாமே உங்களுக்கு விரும்புனீங்கன்னா இந்த கொரோவினா பாஸ் ட்ராஜடி பற்றி நீங்கள் வாசித்து பாருங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் வேற ஒரு மிஸ்டீரியஸான ஒரு சம்பவத்தை பற்றி நாம் பார்க்கலாம்.